வணக்கம் வியூவர்ஸ். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பெனிஃபிட்ஸ் ஆஃப் சன்லைட். சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். நமக்கு சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் பற்றி நம்ம யோசிக்கிறது இல்லை. ஆனால் நம்ம யோசிக்கிற ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா, சூரிய ஒளியில் போனோம்னா நம்மளோட ஸ்கின் கருப்பாயிரும், நம்ம அழகு போயிடும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம அதிகமாக யோசிப்போம். அது மட்டும் அழகு மட்டும் ரொம்ப முக்கியம் இல்லை, அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம் நமக்கு சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கிது. அது என்னென்னங்கிறத பின்னாடி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்னங்கிறது எல்லாத்தையும் நம்ம இப்போ பார்க்கலாம். சூரிய ஒளி அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா, அதிக அளவில் நம்ம உடம்புல சூரிய ஒளி படுது அப்படின்னா நமக்கு அது பல விதமான தீங்குகளை விளைவிக்கும். ஆனால் சரியான அளவில் நமக்கு சூரிய ஒளி கிடைக்கும் போது அது பல நன்மைகளை செய்யுது. ஸோ அப்போ அந்த சூரிய ஒளி நம்ம கரெக்டான அளவு என்ன, அந்த அளவு எப்படி நம்ம பெறது அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த வீடியோவில். இப்போ சூரிய ஒளி நமக்கு உடம்புல படும்போது நேரடியாக நம்மளுடைய ஸ்கின்ல சூரிய ஒளி படுது அப்படின்னா நம்ம உடம்புல பார்த்திங்கன்னா மூளையில் ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகுது. அந்த ஹார்மோன் செரட்டானின். அந்த ஹார்மோன் உற்பத்தி ஆகிறது மூலமாக நம்மளுடைய மூளையினுடைய செயல்பாடு மாறுது. நம்மளுடைய வேலைகள் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப வேகமாக துரிதமாக செய்ய முடியுது. ஸோ அந்த மாதிரி நம்மளுடைய ஒரு வேலையில் ஒரு அதிகமான கான்சன்ட்ரேஷன் செய்ய முடியுது. ஸோ இந்த மாதிரியான பல நன்மைகள் நமக்கு சூரிய ஒளியிலேருந்து கிடைக்கிது. இதுவே நம்ம இருட்டில் இருக்கிறோம் அப்படின்னா அந்த நேரத்தில் மெட்டடானின் அப்படிங்கிற ஒரு ஹார்மோன் உற்பத்தி ஆகும். ஸோ அதோட வேலை என்னென்னா, நம்ம சோர்வாகவும் தூங்கணும் அப்படிங்கக்கூடிய ஒரு உணர்வை நம்ம உடம்புல உற்பத்தி பண்ணும். அந்த உணர்வு மூலமாக நம்ம அதிகமான நேரம் தூங்குற மாதிரி இருக்கும். ஸோ இதுதான் நம்ம சூரிய ஒளியில் இருக்கும்போதும் இரவு நேரங்களில் இருட்டில் இருக்கிறதுக்கும் உள்ள வித்தியாசம். ஸோ ரெண்டுமே நம்மளுடைய மூளையில் தான் உற்பத்தி ஆகுது. இந்த ரெண்டு ஹார்மோனும் ஒன்று நம்மளை ஆக்டிவாக வச்சுருக்கிறதுக்கு உதவுது, இன்னொன்று நம்மளை சோர்வாக வச்சுருக்கிறதுக்கு உதவுது. ஸோ அப்போ சூரிய ஒளி ரொம்ப ரொம்ப அவசியமானது நம்ம ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னா. ஸோ சூரிய ஒளி நம்ம உடம்புல படலை அப்படிங்கும்போது நமக்கு என்ன ஆகுதுன்னா, இந்த செரட்டானின் அப்படிங்கக்கூடிய ஹார்மோனுடைய லெவல் ரொம்ப ரொம்ப கம்மியாகுது. ஸோ இந்த மாதிரி ஹார்மோன் லெவல் கம்மியாகும்போது நமக்கு பருவகால நோய்கள்னு பல நோய்கள் நமக்கு ஏற்படும். அதாவது சீசனல் அஃபெக்டிவ் டிசார்டர் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ வெயில் காலத்தில் வரக்கூடிய பல பிரச்சனைகள், குளிர்காலங்களில் வரக்கூடிய பல பிரச்சனைகளை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது. நம்ம உடம்புனால எதிர்த்து போராட முடியாமல் நம்மளோட இம்யூனிட்டி பவர் இல்லாமல் நம்ம ரொம்ப டல்லாயிடுவோம். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனைகளெல்லாம் ஃபேஸ் பண்ணணும் அப்படின்னா நமக்கு சரியான அளவில் இம்யூனிட்டி பவர் இருக்கணும். ஸோ அப்போ அந்த இம்யூனிட்டி பவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, சன்லைட்டில் இப்போ போகிறது, சன்லைட் நம்ம மேலே படுறது ரொம்ப ரொம்ப அவசியமானது. நம்மளுடைய சன்லைட் நம்ம ஸ்கின்ல டைரெக்டாக படும்போது நமக்கு இந்த ஸ்டெரட்டானின் அப்படிங்கக்கூடிய ஹார்மோன் உற்பத்தி ஆகுதுன்னு சொன்னோம். ஸோ அது நம்ம ஸ்கின்ல படும்போது உற்பத்தி ஆகிறத விடவும் நம்ம வெயில போய் பார்க்கணும், வெயிலில் நடக்கணும், வெயில பார்க்கணும். அப்படி பார்க்கும்போது நம்ம கண்கள் மூலமாக நம்ம ரெட்டினாலேருந்து அந்த சிக்னல் போய் அப்போது உற்பத்தியை தூண்டி விடுறது ரொம்பவே அதிகமான அளவு. ஸோ அப்போ நம்ம ஸ்கின்ல படுறதை விட நம்ம கண்கள் மூலமாக அதிகமான அளவில் செரட்டானின் ஹார்மோனை நம்மளால் உற்பத்தி பண்ண முடியும். அதனால நம்ம ரொம்ப ரொம்ப அவசியம் நம்ம வெயிலில் போக வேண்டியது ரொம்ப அவசியம். வெயிலில் நடக்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம், கூலிங் கிளாஸ் இல்லாமல். அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, இந்த மாதிரியான ஒரு செரட்டானின் அப்படிங்கக்கூடிய ஹார்மோனின் குறைபாடுனால நமக்கு இந்த குளிர்காலங்களில் காய்ச்சல் வர்றது, கோல்டு, அதாவது சளி, காய்ச்சல், இந்த மாதிரியான பிரச்சனைகள் வரும்போது அதை நம்மளால் ஃபேஸ் பண்ண முடியாது. ரொம்ப டல்லாகவும் சோர்வாகவும் உட்காந்துருவோம். அதை ஃபேஸ் பண்ணுறக்காக அதை ட்ரீட் பண்ணுறக்காக நம்ம டாக்டர்கிட்ட போகும்போது அவங்க என்ன மாதிரியான ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னா, லைட் தெரப்பி ட்ரீட்மெண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க. அதாவது அது எப்படி இருக்குன்னா, நம்மளை படுக்க வச்சுட்டு நம்மளுடைய முகத்துக்கு முன்னாடி நம்மளோட தலையிட்ட ஒரு லைட்டை ஆன் பண்ணி ஒரு ஒளி அனுப்புவாங்க. ஸோ அந்த வெளிச்சத்து மூலமாக என்ன ஆகுதுன்னா, செரட்டானின் அப்படிங்கக்கூடிய ஹார்மோன் ரொம்ப அதிக அளவில் உற்பத்தியை தூண்டி விடுறாங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மெலட்டானின்ங்கிற ஹார்மோனுடைய உற்பத்தியை குறைக்கிறக்கும் முயற்சிக்கிறாங்க. ஸோ இந்த அளவுக்கு நம்ம ட்ரீட்மெண்ட்டு அப்படிங்கக்கூடிய அளவுக்கு நம்ம போக வேண்டியதில்லை. அதுக்கு நம்ம பண்ண வேண்டிய ஒரே விஷயம், 5லேருந்து 15 நிமிஷம் வரைக்கும் நம்மளுடைய உடலில் ஸ்கின் மேலே வெயில் படுற மாதிரி நம்ம வாரத்துக்கு ஒரு 2 நாள்லேருந்து 3 நாள் வரைக்கும் நடந்தாலே போதுமானதாக இருக்கும். ஸோ இதுவே நமக்கு இந்த செரட்டானின் அப்படிங்கக்கூடிய ஹார்மோனோடைய உற்பத்தியை தேவையான அளவு பாதுகாத்துக்கிறதுக்கு ஒரு நல்ல வழி. அது மட்டும் இல்லாமல் இதில் ரொம்ப முக்கியமான இன்னொரு விஷயம், நம்ம வெயில் அதிக அளவில் நம்ம போகும்போது நம்ம உடம்புல விட்டமின் டியின் அளவு அதிகமாகும். ஸோ அது அதிகமாகும் போது நம்மளுடைய போனுடைய ஸ்ட்ரென்த்தும் இம்ப்ரூவ் ஆகுது. போனை ஸ்ட்ராங்காக வச்சுக்கணும், போனை ஆரோக்கியமாக பார்த்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க வெயிலில் போகிறதுக்கு பயப்படாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். சூரிய ஒளியிலேருந்து பார்த்தீங்கன்னா வயலட்
வயலட் பி அப்படிங்கக்கூடிய ஒரு பி ரே வந்து நமக்கு வெளியில் வருது. ஸோ அந்த ரே வந்து நம்ம ஸ்கின்ல படும்போது நம்மளுடைய விட்டமின் டி உடைய உற்பத்தி வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ அப்போது சூரிய ஒளியிலேருந்து வரக்கூடிய அந்த பி ரேடியேஷனை வந்து நம்ம உடம்புல படுறது வந்து ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அது எந்த அளவில் இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ரொம்ப கருப்பாக இருக்கிறவங்க, டார்க் கலரில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் சூரிய ஒளியில் இருக்கிறதே போதுமானதாக இருக்கும். இதுவே ஒரு மாநிறமாக இருக்கிறவங்க 10லேருந்து 15 நிமிஷம் சூரிய ஒளியில் இருந்தாலே போதுமானது. ரொம்ப ஒயிட்டாக இருக்கிறவங்க, ஃபேராக இருக்கிறவங்கலாம் பார்த்தீங்கன்னா 20லேருந்து 30 நிமிஷம் வரைக்கும் சூரிய ஒளியில் இருந்தீங்கன்னா உங்களுடைய ஹெல்த்தை வந்து நல்லா பார்த்துக்கலாம். உங்களுடைய போன் ஸ்ட்ரென்த்தை வந்து இம்ப்ரூவ் பண்ணலாம். அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய போனுக்கு வரக்கூடிய பல டிசீஸை வந்து அவாய்ட் பண்ணலாம். அதில் ஒரு சில டிசீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அப்படிம்பாங்க. அதாவது மூட்டு தேய்மானம் ஆகிறது, மூட்டு உடையிறது, மூட்டிலுடைய பொறை அப்படிங்கக்கூடிய நோய், இந்த மாதிரியான பல நோய்களை வந்து நம்ம தவிர்க்கலாம். நம்மளுடைய வீடியோஸ்லேயே பார்த்தீங்கன்னா போன் சம்மந்தமான ஒரு வீடியோ வந்து அப்லோட் பண்ணியிருக்கோம். அந்த வீடியோவில் போனுக்கு என்ன மாதிரியான பிரச்சனைகள் வரும், போனில் என்னென்ன ப்ராப்ளம் வரும், அதை எப்படி ஆரோக்கியமாக பார்த்துக்கிறது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம டீட்டெயிலாக அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெளிவாக போனை எப்படி பாதுகாக்கிறதுங்கிறது தெரியும். வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து சொல்லியிருக்கிறாங்க, இந்த சூரிய ஒளி நம்ம யூவி ரே நம்ம ஸ்கின் மேலே படும்போது நமக்கு ஸ்கின்ல ஏற்படக்கூடிய பல வகையான பிரச்சனைகளை வந்து இது தீர்க்குது. ஸ்கின்னுடைய அரிப்பு, தடிப்பு, கொப்பளம், காயங்கள் அல்லது படர் தாமரை, இந்த மாதிரியான பல நோய்களை வந்து குணப்படுத்துறதுக்கு இந்த சூரிய ஒளி வந்து ரொம்ப ரொம்ப உதவியாக இருக்குது அப்படிங்கிறத வந்து வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷனே வந்து சொல்லியிருக்காங்க. இது யாருக்கெல்லாம் ரொம்ப உதவியாக இருக்கும் அப்படின்னா, எல்லாருக்கும் வந்து இது சூட்டபுள் ஆகாது. அதனால் வந்து நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான ப்ராப்ளம் இருக்கிறவங்க நீங்கள் டாக்டர்ஸை சஜஸ்ட் பண்ணிவிட்டு டாக்டருடைய அனுமதி பெற்று அதுக்கு தகுந்த மாதிரி டாக்டருடைய சஜஷனுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து எந்த டைமில் சூரிய ஒளியில் இருக்கணும், எவ்வளோ நேரம் இருக்கணும் அப்படிங்கிறத டீட்டெயிலாக தெரிஞ்சுக்கங்க. வேர்ல்டு ஹெல்த் ஆர்கனைசேஷன் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நம்ம வந்து சூரிய ஒளியில் போகிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் அதை விட ரொம்ப முக்கியமான விஷயம், நம்ம சன்க்ரீம் அப்ளை பண்ணிட்டோ அல்லது ஃபுல்லாக வந்து கிளாத்தில் கவர் பண்ணிட்டோ சூரிய ஒளியில் போகிறது வந்து ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம். ஏன்னா சூரிய ஒளி நம்ம ஸ்கின்னில் டைரெக்டாக படணும். அப்படி நம்ம கிளாத்னாலேயோ அல்லது சன்க்ரீம் அப்ளை பண்ணிட்டோ கவர் பண்ணி நம்ம சூரிய ஒளியில் போகும்போது நமக்கு தேவையான விட்டமின் டி வந்து நம்ம உடலுக்கு வந்து கிடைக்காம போயிடுது. அப்போ நமக்கு விட்டமின் டி கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து சன்லைட்டில் நம்ம டைரெக்டாக நம்ம சன்லைட்டில் நம்மளோட ஸ்கின் படணும். எந்த அளவுக்கு அப்படின்னா ஒரு 15 நிமிஷம் வரைக்கும் பட்டாலே போதுமானதாக இருக்கும். அதுக்கும் அதிகமான டைம் நான் வந்து சன்லைட்டில் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், ரொம்ப தூரம் நான் ட்ராவல் பண்ண போகிறேன், ரொம்ப நேரம் என்னோடய ஸ்கின்னில் சன்லைட் படும் அப்படிங்கிறவங்க வந்து க்ரீம் அல்லது கிளாத்தை போட்டு கவர் பண்ணிக்கிறது ரொம்ப முக்கியமானது. ஏன்னா ரொம்ப நேரம் வந்து சன்லைட் வந்து நம்ம ஸ்கின்ல படக்கூடாது. அது இல்லாமல் எந்த டைமில் வந்து நம்ம சன்லைட்டில் இருக்கணும் அப்படின்னா, மார்னிங் 10 o'clockலேருந்து ஈவினிங் 4 o'clock அந்த டைமில், அதாவது சன்லைட் வந்து ரொம்ப அதிகமான அளவில் இருக்கக்கூடிய அந்த பீக் டைமில் வந்து நம்ம சன்லைட்டில் இருக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இந்த சன்லைட்டில் இருக்கும்போது நமக்கு கிடைக்கக்கூடியது வந்து இந்த விட்டமின் டி வந்து நமக்கு கிடைக்குது அப்படின்னு சொல்லியிருந்தோம். அது எப்படி கிடைக்குது அப்படின்னா, நம்மளுடைய ஸ்கின்ல வந்து சூரிய ஒளி படும்போதே நம்மளுடைய ஸ்கின்ல இருந்து நம்ம பாடியில் ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அது என்ன பண்ணுது அப்படின்னா, ப்ரோ ஹார்மோன் அப்படிங்கக்கூடிய ஒரு ஹார்மோனை வந்து விட்டமின் D3 மாத்துறதுக்கு வந்து மாற்றுது. அதுதான் வந்து இந்த சன்லைட்டோடைய ஒரு முக்கியமான வேலை. இந்த ப்ராசஸ் எப்படி நடக்குது அப்படின்னா, நம்ம ஸ்கின்னுக்கு கீழே வந்து கொலஸ்ட்ரால், அதாவது 7D ஹைட்ரோ கொலஸ்ட்ரால் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த வகையான ஒரு கொலஸ்ட்ரால் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு கீழே இருக்கும். நேச்சுரலாகவே அது வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு கீழே வந்து ஸ்டோர் ஆகிருக்கும். சூரிய ஒளி படும்போது அது என்ன ஆகுதுன்னா, ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்குது. அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் மூலமாக விட்டமின் டிக்கு ஒரு முந்தைய நிலைக்கு அது மாறுது. அதாவது ப்ரீ விட்டமின் அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜுக்கு மாறுது. அந்த மாறினோன்னே அது என்ன ஆகுதுன்னா, லிவருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, லிவருக்கு போய் அந்த இடத்துல என்ன ஒரு மாற்றம் ஏற்படுது அப்படின்னா, ஹைட்ராக்சி விட்டமின் டி அப்படிங்கக்கூடிய ஒரு ஸ்டேஜுக்கு வந்து ஒரு புதிய ஒரு கெமிக்கலாக மாறுது. ஸோ அந்த லிவரில் மாறக்கூடிய அந்த வேதியியல் மாற்றத்தை வந்து அந்த வேதியியல் எங்கே போகுதுன்னா, கெமிக்கல் நம்மளுடைய கிட்னிக்கு போகுது. அங்கே போனோன்னா டிஹைட்ராக்சி விட்டமின் டி அப்படின்னு மாறுது. ஸோ அந்த டிஹைட்ராக்சி விட்டமின் தான் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விட்டமின் D3 அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ இது வந்து நம்ம உடலுக்கு எங்கெங்கெல்லாம் தேவையோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் சேரும்.
நம்ம உடலுக்கு தேவையான விட்டமின் D3 வந்து 90% விட்டமின் D3 வந்து நமக்கு சன்லைட்டில் இருந்து தான் கிடைக்குது. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நமக்கு தேவையான 90% வந்து நமக்கு சன்லைட்லேருந்து கிடைக்குது அப்படிங்கும்போது இது ஒரு ரொம்ப ஹியூஜ் அமௌண்ட். அப்போ சன்லைட்டுங்கிறது வந்து எந்த அளவுக்கு முக்கியமானது அப்படிங்கிறது இதிலிருந்தே தெரிஞ்சிருப்பீங்க. இதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினச்சேன். வேறு ஏதாவது பற்றி நான் பேசணும் அப்படின்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் இதே டாப்பிக்கை பற்றி நான் இன்னும் டீட்டெயிலாக வேறு ஏதாவது சொல்லணும் அப்படின்னாலும் அதையும் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கிறதுனாலும் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நன்றி. வியூவர்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா எங்கள் சேனலோட லிங்க் கீழே கொடுத்துருக்கோம், கிளிக் பண்ணுங்கள். வீடியோஸ் எல்லாத்தையும் வாட்ச் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலி எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.